எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும்
என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், அல்லேலூயா, இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், எல்லாரும் நான் இந்த வேலையில தேவனுடைய பிரசனம் நம்மை மூடும்படியாக, அது தேவனுடைய மகிமையின் மேகம் இந்த வேலையில ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மூடும்படியாக, எல்லாரும் நான் இந்த ஆவியானவரே, உம்முடைய ஜனங்கள் ஆராதிக்கிற இந்த வேலையில அப்பா, உம்முடைய மகிமையின் மேகம் ஒவ்வொருவரும் மூடும்படியாக. எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை. Yes, Lord Jesus. We invite your presence, O Lord. Yes, Jesus. தெளிவின் ஆவியானவரே. Hallelujah. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அது நம்மை நிரப்பும் பொழுது, ஆண்டவர், இந்த வேளையில் உங்களை, உங்கள் குடும்பங்களை தேவனுக்கு மகிமை உள்ளவர்களாக மாற்றும்படியாக இந்த நாட்களிலே இருள் நம்மை சூழ்ந்தாலும் இந்த நாட்களிலே தேவன் சபைக்கு அவருடைய மகிமையை வைத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் நான் இந்த ஆண்டவரே, இந்த நாட்களிலே உம்முடைய மகிமையின் மேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக இந்த வேளையில, இந்த ஆராதனைக்கிற இந்த வேளையில் அப்பா, உம்முடைய மகிமையின் பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவதாக என்று எல்லாரும் நான் இந்த எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். We invite your presence, Lord. Thank you, Father. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கிற உங்கள் வீடுகள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய மகிமையின் மேகம் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக, தேவாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி சொல்லும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலே ஆராதிக்கிற வேளையில திரியேக தேவன் அவருடைய பிரசன்னம் இந்த வேளையில் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலும் தேவனுடைய மகிமை
உரபரியா கலா தூரபாஷேக்கு சங்கீதக்காரர் சங்கீதம் 145:2-3 அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறது போல, நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஹல்லேலூயா. வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரங்களை நம் வாழ்நாள் முழுமையாக நன்மைகள் செய்த தேவனுக்கு நாம் செலுத்தும்படியாக இந்த பாடலை, ஒரு பழைய பாடலாக இருந்தாலும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற இந்த வேளையிலே நாம் எல்லாரும் இணைந்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை இந்த பாடல் மூலமாக ஏறெடுப்போமா? எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலும் சகல சிருஷ்டிகளோடு இணைந்து தேவாதி தேவனை நாம் போற்றும்படியாக, தேவன் பாராட்டின இரக்கங்களுக்காக, அவர் நமக்கு செய்த எல்லா நன்மையும் நினைத்து எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஐந்து பேரில் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக இருக்கிற இடங்கள் இல்லை, தேவன் செய்த நன்மைகள் எல்லாவற்றும் நினைத்து இந்த வேலையில் எங்களோடு நான் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஆமென். முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு எஸ் லார்ட். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நீலத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நீலத்தின் ஜீவராசியும்,
இணைந்து தேவன் நமக்கு கூட்டு கொடுத்துட்டு இந்த வாழ்நாட்களுக்காக அவரை மனதார ஸ்தோத்திரிக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதுக்காக பாமக்கு நன்றி ஆண்டவரே. Yes, Lord. வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதாள் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளோர் யாவும் மிகும் வயதாள் முதிர்ந்தோர்களும் பாலகத்தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். தேவா என்றென்று நான் பாடுவேன். தேவா என்றென்று நான் பாடுவேன். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் இந்த நாட்களிலும் நமக்கு ஜீவனை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த நாட்களில் நம்மை சுற்றிலும் அநேகர் மரித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஆண்டவர் ஏன் நம்மை இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால், ஒருவேளை நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஜீவனுள்ள வாழ்நாள் முழுமையாக தேவாதி தேவனை உயர்த்தும்படியாக, அவருடைய புகழை பாடும்படியாக, ஹalleluya, இந்த ஜனத்தை எனக்கென்ன ஏற்படுத்தினேன் என்று தேவன் சொன்ன வார்த்தைகள் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்ம மூலமாக நிறைவேறும்படியாக, அப்பா இந்த நாட்களிலே அப்பா நீங்கள் தந்திருக்க இந்த ஜீவனை வைத்து எங்கள் வாழ்நாள் முழுமையாக உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் அருமையான ஒரு பாடல், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, சங்கீதம் 91:10 நாம் எல்லாரும் இணைந்து இந்த வேளையில ஒரு அறிக்கையாக இந்த பாடலை பாடப்போகிறோம். இந்த பாடலை பாடும் பொழுது ஏதோ ஒரு பாடலாக நாம் பாடப்போகிறதில்ல, அந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் நமக்கு உரிமையாக்கி கொண்டு இந்த நாட்களிலே இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படியாக சங்கீதம் 91 நம்ம பிடிச்சிட்டு இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மேலே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்று இந்த பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் எல்லாரும் உரிமை பாராட்டி ஆமென். கூடாரத்தை
சங்கீதம் 91 நம்ம எல்லாரும் சின்ன வயசுலேருந்து மனப்பாடமாக படிக்கிற வசனங்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே பார்த்திங்கன்னா கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த வார்த்தைகளை தான் ஒருவேளை எல்லா கிறிஸ்தவங்களும் எல்லா பகுதியிலும் உரிமை பாராட்டி இந்த நாட்களிலே அந்த வார்த்தையின் மேன்மையை நாம் எல்லாரும் அனுபவிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமையை நாம் உணரும்படியாக இந்த நாட்களிலே நம்மை அர்ப்பணித்து, இது தேவனுடைய வார்த்தை, ஏதோ ஒரு மனிதனோட வார்த்தை அல்ல. என்னதான் வாதை வந்தாலும், நம்மை சுற்றிலும் என்ன கொள்ளை நோய்கள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாதாக. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய விசுவாசத்தினால் நிரம்பி உங்கள் வீட்டை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பகுதியில் இருக்கிற உங்களுக்கு பிரியமானவர்களை, நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாதை எங்கள் பிள்ளைகளை அணுகாது, வாதை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருவரையும் அணுகாது, வாதை எங்கள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை அணுகாதபடிக்கு இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தை, தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் எங்களுக்காக யுத்தங்களை செய்யும்படியாக, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை இந்த நாட்களில் நாங்கள் உணரும்படியாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மேன்மையை நாங்கள் உணரும்படியாக உம்முடைய ரத்தத்திற்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லாரும் இணைந்து இந்த வேலையில் நம்ம தேசத்தை தேவனுடைய ரத்தத்திற்குள்ளாக அர்ப்பணிப்போமா, நம்ம சபைகளை தேவனுடைய ரத்தத்திற்குள்ளாக அர்ப்பணிப்போமா, இருக்கிற இடங்களில் எல்லாம் நம்ம சின்ன சின்ன பிள்ளைகளில் எல்லாம் இந்த நாட்களிலே தேவனுடைய ரத்தம் பாதுகாக்கும்படியாக, நம்ம வீட்டில் இருக்கிற வயதானவர்களை எல்லாம் இயேசுவின் ரத்தம், நீங்கள் என்னதான் வேக்சினேஷன் போட்டிருந்தாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ரத்தத்தினாலே பாதுகாக்கப்படும்படியாக, எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாக்கிற உம்முடைய ரத்தம் இந்த நாளிலே அதை நாங்கள் பிடிச்சிக்கிறோம்ப்பா. உம்முடைய ரத்தத்தை ஆண்டவரே நாங்கள் எங்கள் மேலே பிடிக்கிறோம்ப்பா என்று எல்லாரும் நான் yes Lord, I stay right under the blood, I stay right under the blood, I stay right under the blood, where the devil can't do me no harm. I stay right under the blood, I stay right under the blood, I stay right under the blood, where the devil can't do me no harm. Let's all sing together. I stay right under the blood. Hallelujah. I stay right under the blood, I stay right under the blood, where the devil can't do me no harm. No harm, no harm, no
பெற்ற பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை தங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில சாத்தானால எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது. காலத்துக்கு முன்பதாக அவனால நம்ம வாழ்க்கையை எடுக்கவே முடியாது. ஆக எல்லாரும் தைரியமாக விசுவாசத்தினால் நிரம்பி, ஆண்டவரே என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறதுனாலப்பா சாத்தான் என் வாழ்க்கையில அவனுக்கு இடமே இல்லை, அவன் எந்த ஒரு தீங்கையும் என் வாழ்க்கையில செய்ய நான் அனுமதிக்கவே மாட்டேன். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில எந்த ஒரு தீங்குக்கும் இடமில்லாதபடிக்கு இந்த நாளிலே உம்முடைய ரத்தம் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். அவரே நம் கண்மலை, அவரே நம் கோட்டை, அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும், அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவரே தஞ்சமாக, அவரே கோட்டையாக, அவரே கண்மலையாக இந்த நாட்களிலே மாறிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க? கடந்த பல நாட்களாக அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர்களுக்கு மறைவிடமாக இருப்பதை நம் சொந்த கண்களினால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஆகவே எல்லாரும் இந்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துன்பமான வேளையில், இன்பமான வேளையில், கஷ்டமான பாதையில், களிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றாரே. அவரே என் கண்மலை, என் கோட்டையும் மானா. என்றும்
ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை உம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ரத்தத்தின் மூலமாக அப்பா உம்முடைய மார்பினில் ஒவ்வொரு நாளும் சாயக்கூடிய உண்மையில் சார்ந்திருக்கிற அந்த வாழ்க்கையை நீங்க எங்களுக்கு தந்தீங்களே, அதற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. We thank you Jesus. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நாம் இந்த நாளிலும் நம்முடைய தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்காக நடைபெறப் போகிற தேர்தலுக்காக நாம் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எந்த தேசத்தில் இருந்து இதை நீங்கள் கவனித்து கொண்டிருந்தாலும் எங்கள் நாட்டுக்காக நீங்களும் எங்களோட இணைந்து ஜெபிக்க உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எரேமியா 1:10. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். ஏசாயா 61 1லிருந்து 6. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள்.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இப்பொழுது நாம் ஒரு சில நிமிடங்கள் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், இந்த ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என்
நாங்கள் இருக்கிற தேசத்தின் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் ஒன்றிணைந்து பரிந்துரைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நாங்கள் இருக்கிற தேசத்தின் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் ஒன்றிணைந்து பரிந்துரைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நாங்கள் இருக்கிற தேசத்தின் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் ஒன்றிணைந்து பரிந்துரைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சாத்தான் விரும்புகிறானோ இல்லையோ, இந்த தேசத்தை குறித்த, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த தேசத்தை சொல்லுங்க. இந்திய தேசத்தை குறித்த, தமிழ்நாட்டை குறித்த தேவ சித்தம் நிறைவேற நாங்கள் திருச்சபையாக பிரகடனப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சாத்தான் விரும்புகிறானோ இல்லையோ, இந்த தேசத்தை குறித்த, இந்திய தேசத்தை குறித்த, தமிழ்நாட்டை குறித்த தேவ சித்தம் நிறைவேற நாங்கள் திருச்சபையாக பிரகடனப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சாத்தான் விரும்புகிறானோ இல்லையோ, இந்த தேசத்தை குறித்த, இந்திய தேசத்தை குறித்த, தமிழ்நாட்டை குறித்த தேவ சித்தம் நிறைவேற நாங்கள் திருச்சபையாக பிரகடனப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்தியாவில் உள்ள, நாங்கள் வசிக்கிற நாடுகளில் உள்ள எல்லா எதிரான வல்லமைகள், அதிகாரங்கள் குழப்பமடைவதாக, வெட்கத்திற்கு உள்ளாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்தியாவில் உள்ள, நாங்கள் வசிக்கிற நாடுகளில் உள்ள எல்லா எதிரான வல்லமைகள், அதிகாரங்கள் குழப்பமடைவதாக, வெட்கத்திற்கு உள்ளாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்தியாவில் உள்ள, நாங்கள் வசிக்கிற நாடுகளில் உள்ள எல்லா எதிரான வல்லமைகள், அதிகாரங்கள் குழப்பமடைவதாக, வெட்கத்திற்கு உள்ளாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நாங்கள் இருக்கிற இந்திய தேசத்தில் உள்ள, நீங்கள் எந்த தேசத்தில், எந்த பட்டணத்தில் இருக்கீங்களோ அந்த தேசத்தை சொல்லுங்கள், அந்த பட்டணத்தை சொல்லுங்கள். நாங்கள் இருக்கிற இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பட்டணங்களிலும் உள்ள ஒவ்வொரு சாத்தானின் வாசலையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து, தேவன் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம் வல்லமையின்படியாக இன்றைக்கு நாங்கள் அந்த வாசல்களை எல்லாம் மூடுகிறோம்.
மூடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் இருக்கிற இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பட்டணங்களிலும் உள்ள ஒவ்வொரு சாத்தானின் வாசலையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து தேவன் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம் வல்லமையின்படியாக இன்றைக்கு நாங்கள் அந்த வாசல்களை எல்லாம் மூடுகிறோம், 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 மூடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் இருக்கிற இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பட்டணங்களிலும் உள்ள ஒவ்வொரு சாத்தானின் வாசலையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து தேவன் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம் வல்லமையின்படியாக இன்றைக்கு நாங்கள் அந்த வாசல்களை எல்லாம் மூடுகிறோம், 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 மூடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். நாங்கள் இருக்கிற தேசத்தில் உள்ள, நாங்கள் இருக்கிற நாட்டில் உள்ள தீய சிங்காசனம், ஒவ்வொரு தீய சிங்காசனம் சுக்கு நூறாக உடைவதாக, உடைவதாக, உடைவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். நாங்கள் இருக்கிற தேசத்தில் உள்ள, நாங்கள் இருக்கிற நாட்டில் உள்ள தீய சிங்காசனம், ஒவ்வொரு தீய சிங்காசனம் சுக்கு நூறாக உடைவதாக, உடைவதாக, உடைவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். நாங்கள் இருக்கிற தேசத்தில் உள்ள, நாங்கள் இருக்கிற நாட்டில் உள்ள தீய சிங்காசனம், ஒவ்வொரு தீய சிங்காசனம் சுக்கு நூறாக உடைவதாக, உடைவதாக, உடைவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இந்த தேசத்தில் உள்ள, இந்திய தேசத்தில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற எல்லா எதிர்மறையான சக்திகளையும், எல்லா எதிர்மறையான சக்திகளையும் நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். இந்த தேசத்தில் உள்ள, இந்திய தேசத்தில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற எல்லா எதிர்மறையான சக்திகளையும், எல்லா எதிர்மறையான சக்திகளையும் நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். இந்த தேசத்தில் உள்ள, இந்திய தேசத்தில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற எல்லா எதிர்மறையான சக்திகளையும், எல்லா எதிர்மறையான சக்திகளையும் நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தேவனே, எங்களுடைய எல்லா தலைவர்கள் மீது உம்முடைய அக்கினியின் கரங்களை வையும். எங்களுடைய எல்லா தலைவர்கள் மீது உம்முடைய அக்கினியின் கரங்களை வையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனே, எங்களுடைய எல்லா தலைவர்கள் மீது உம்முடைய அக்கினியின் கரங்களை வையும்.
எங்களுடைய எல்லா தலைவர்கள் மீது உம்முடைய அக்கினியின் கரங்களை வையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்களுடைய எல்லா தலைவர்கள் மீது உம்முடைய அக்கினியின் கரங்களை வையும். எங்களுடைய எல்லா தலைவர்கள் மீது உம்முடைய அக்கினியின் கரங்களை வையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் உள்ள, நாங்கள் இருக்கிற பட்டணங்களில் உள்ள ஒவ்வொரு இரத்தம் குடிக்கும் சாத்தானை, ஒவ்வொரு இரத்தம் குடிக்கும் சாத்தானை நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டுகிறோம், 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 கட்டுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். இந்த தேசத்தில் உள்ள, நாங்கள் இருக்கிற பட்டணங்களில் உள்ள ஒவ்வொரு இரத்தம் குடிக்கும் சாத்தானை, ஒவ்வொரு இரத்தம் குடிக்கும் சாத்தானை நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டுகிறோம், 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 கட்டுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். இந்த தேசத்தில் உள்ள, நாங்கள் இருக்கிற பட்டணங்களில் உள்ள ஒவ்வொரு இரத்தம் குடிக்கும் சாத்தானை, ஒவ்வொரு இரத்தம் குடிக்கும் சாத்தானை நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டுகிறோம், 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 கட்டுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். நாங்கள் இருக்கிற தேசத்தின் ஒவ்வொரு பகுதியையும், நாங்கள் இருக்கிற தேசத்தின் ஒவ்வொரு பகுதியையும் சமாதான பிரபு, சமாதான பிரபு ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் இருக்கிற தேசத்தின் ஒவ்வொரு பகுதியையும், நாங்கள் இருக்கிற தேசத்தின் ஒவ்வொரு பகுதியையும் சமாதான பிரபு, சமாதான பிரபு ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் இருக்கிற தேசத்தின் ஒவ்வொரு பகுதியையும், நாங்கள் இருக்கிற தேசத்தின் ஒவ்வொரு பகுதியையும் சமாதான பிரபு, சமாதான பிரபு ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். சுவிசேஷத்திற்கு எதிரான, சுவிசேஷத்திற்கு எதிரான ஒவ்வொரு ஆவியும் குழப்பமடைந்து செயல் இழந்து போகட்டும். சுவிசேஷத்திற்கு எதிரான ஒவ்வொரு ஆவியும் குழப்பமடைந்து செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சுவிசேஷத்திற்கு எதிரான, சுவிசேஷத்திற்கு எதிரான ஒவ்வொரு ஆவியும் குழப்பமடைந்து செயல் இழந்து போகட்டும். சுவிசேஷத்திற்கு எதிரான ஒவ்வொரு ஆவியும் குழப்பமடைந்து செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சுவிசேஷத்திற்கு எதிரான, சுவிசேஷத்திற்கு எதிரான ஒவ்வொரு ஆவியும் குழப்பமடைந்து செயல் இழந்து போகட்டும். சுவிசேஷத்திற்கு எதிரான ஒவ்வொரு ஆவியும் குழப்பமடைந்து செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, பணம்,
செல்வாக்கு சேர்க்கும் தலைவர்களுக்கு பதில் ஒரு அழைப்பாக பார்க்கும் தலைவர்களை தாரும். எல்லாம் கேளுங்க. பணம் செல்வாக்கு சேர்க்கும் தலைவர்களுக்கு பதில் ஒரு அழைப்பாக பார்க்கும் தலைவர்களை எங்கள் நாட்டில் எங்கள் தேசத்தில் தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, பணம் செல்வாக்கு சேர்க்கும் தலைவர்களுக்கு பதில் ஒரு அழைப்பாக பார்க்கும் தலைவர்களை தாரும். எல்லாம் கேளுங்க. பணம் செல்வாக்கு சேர்க்கும் தலைவர்களுக்கு பதில் ஒரு அழைப்பாக பார்க்கும் தலைவர்களை எங்கள் நாட்டில் எங்கள் தேசத்தில் தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, பணம் செல்வாக்கு சேர்க்கும் தலைவர்களுக்கு பதில் ஒரு அழைப்பாக பார்க்கும் தலைவர்களை தாரும். எல்லாம் கேளுங்க. பணம் செல்வாக்கு சேர்க்கும் தலைவர்களுக்கு பதில் ஒரு அழைப்பாக பார்க்கும் தலைவர்களை எங்கள் நாட்டில் எங்கள் தேசத்தில் தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தெய்வ பயமற்ற எல்லா விதமான நிலைகளும் எரித்து போடும், எரித்து போடும். தெய்வீக அக்கினியினால் அழிந்து போவதாக, தெய்வீக அக்கினியினால் அழிந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தெய்வ பயமற்ற எல்லா விதமான நிலைகளும் எரித்து போடும், எரித்து போடும். தெய்வீக அக்கினியினால் அழிந்து போவதாக, தெய்வீக அக்கினியினால் அழிந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தெய்வ பயமற்ற எல்லா விதமான நிலைகளும் எரித்து போடும், எரித்து போடும். தெய்வீக அக்கினியினால் அழிந்து போவதாக, தெய்வீக அக்கினியினால் அழிந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தேவனே, எங்களுடைய தலைவர்கள் தெய்வீக ஞானம் புரிந்து கொள்ளுதலில் நிரப்பப்படட்டும், 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 நிரப்பப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தேவனே, எங்களுடைய தலைவர்கள் தெய்வீக ஞானம் புரிந்து கொள்ளுதலில் நிரப்பப்படட்டும், 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 நிரப்பப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, தேவனே, எங்களுடைய தலைவர்கள் தெய்வீக ஞானம் புரிந்து கொள்ளுதலில் நிரப்பப்படட்டும், 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 நிரப்பப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, மனிதன் சாத்தானுடையதை பின்பற்றாமல் எங்களுடைய தலைவர்கள் தெய்வீக ஆலோசனையை பின்பற்றட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்களுடைய தலைவர்களுக்கு தெய்வீக ஞானம் அறிவு இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, மனிதன் சாத்தானுடையதை பின்பற்றாமல் எங்களுடைய தலைவர்கள் தெய்வீக ஆலோசனையை பின்பற்றட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்களுடைய தலைவர்களுக்கு
தெய்வீக ஞானம், அறிவு இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, மனிதன் சாத்தானுடையதை பின்பற்றாமல் எங்களுடைய தலைவர்கள் தெய்வீக ஆலோசனையை பின்பற்றட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எங்களுடைய தலைவர்களுக்கு தெய்வீக ஞானம், அறிவு இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் நம்முடைய ஜெப அறிக்கைகளை கேட்டு நாம் இருக்கிற தேசத்தில் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் நிறைவேற கர்த்தர் தொடர்ந்து அவர் ஆளுகை செய்வாராக. கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இவ் ஆராதனையில் தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதி, கனம், மகிமை உண்டாவதாக. இதற்கு வழிவகுத்து தந்த நம்முடைய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு உளம் கனிந்த நன்றியை நாம் நவிழுகிறோம். அன்பர்களே, ஆராதனை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையில் மிக அத்தியாவசியமானது. கர்த்தரை போற்றி புகழ்ந்து பாடி மகிழ்கிறது தவிர வேறு என்ன பாக்கியம் இருக்கு? என்ன, அவர் அதுக்கு தான் நம்மளை படைச்சார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. கொடான கோடி தூதர்கள் அவரை பரிசுத்தர் 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 அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து 24 மூப்பர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து தங்கள் கிரீடங்களை கீழே வைத்து பணிந்து கொண்டாலும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தான் அவரை அதிகமாக ஆராதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் ஏற்படுத்தினேன்னு சொல்றார். ஆகவே இந்த ஆராதனையிலே நீங்கள் தேவனை நன்றாய் ஆராதித்தீர்கள். கர்த்தருடைய விருப்பம் மட்டுமல்ல, தெய்வ மனிதன் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுடைய ஆசையும் அதுதான். நன்றாய் ஆராதிக்கணும், நன்றாய் கர்த்தருக்கு புகழிடம் சூட்டணும். ஸ்தோத்திரம். அப்படி செய்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னால் அப்படி செய்ய முடியலையப்பா, படுத்த படுக்கையாக கிடக்கிறேனப்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இருதயம்தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. உங்கள் இருதயத்திற்குள்ளே அவரை போற்றுங்கள். உங்கள் கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டாகட்டும். நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம். என்னால் சத்தம் போட்டு பேச முடியலையப்பா, குரல் வர மாட்டேங்குது. ட்ரக்காஸ்டமி என்று சொல்லப்படுகிற டியூபோல வேற வச்சிருக்காங்க, என்னால் பேச முடியல. கவலைப்படாதீர்கள், இருதயத்தில் கம்பீரத்தோடு கர்த்தருக்கு புகழாரம் சூட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நான் சுமந்து வந்திருக்கிறேன். என்றாலும் அதற்கு முன்பதாக ஒரு ஆராதனை என்று சொல்லும் பொழுது சில ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. அதுபோலதான் இப்பொழுதும் நாம் ஒரு காணிக்கையை நமது ஏஞ்சல் டிவி இயேசு ஊழியங்களுக்கு அனுப்ப போகிறோம். தேவன் தம்முடைய தாசனுக்கு தந்த திட்டம் பல உண்டு. அதில் இப்பொழுது காரனோடை பகுதியிலே 8.5 ஏக்கரில் கர்த்தர் தந்த அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற கட்டடங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த கட்டட வேலைகள் முடிவு பெறுவதற்கு இன்னும் பல தேவைகள் இருக்கின்றன. எனவே இதுவரை நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. கொடுத்திருக்கிறீர்கள், அதுவும் தாராளமாய் கொடுத்திருக்கிறீர்கள். அதையும் கர்த்தர் அறிவார். என்னையா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இது தேவனுடைய திட்டம் அல்லவா? ஜனங்களிடம் கேட்டு வாங்கு என்று சொல்லிதான் மோசே என்ற தீர்க்கனுக்கு அக்காலத்திலே சொன்னார். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே பவுலடிகளார் எழுதும் பொழுது உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் பிரியப்படுகிற பல காரியங்கள் இருப்பினும் இது ஒரு அவருக்கு பிரியமானது. கொடுக்கிறது என்பது அவருக்கு பிரியம்.
அவரை ஆராதிக்கிறது அவருக்கு பிரியம். நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் வாழ்கிறது அவருக்கு பிரியம். தேவ கட்டளையை ஏற்று திருமுழுக்கு பெறுவது அவருக்கு பிரியம். திரு தொண்டர்களாய் வாழ்வது அவருக்கு பிரியம். ஜெபிக்கிறவர்களை கண்டால் அவருக்கு பிரியம். இப்பொழுது கொடுக்கிறவர்களை பார்த்தாலும் அவருக்கு பிரியம். ஆகவே உங்கள் விருப்பப்படி நீங்கள் திரையில் வரும் விவரங்களை அறிந்து நேரடியாக நீங்கள் உங்கள் காணிக்கைகள் கட்டட நிதிகளை அனுப்பலாம். உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்கிறேன். பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் எந்த நிலையில் கொடுக்கிறார்கள் என்பதை நீர் அறிவி. சிலர் தங்களுக்கு இருக்கிறதை எல்லாத்தையும் கொடுத்துடுறாங்க. சிலர் தங்களுக்கு உள்ளதிலிருந்து எடுத்து கொடுக்கிறார்கள். சிலர் கொடுக்க வாய்ப்பில்லையே என்று அங்கலாய்க்கிறார்கள். யார் எப்படி இருந்தாலும் இதயத்தை கொடுத்தவர்கள், இருக்கிறதை கொடுத்தவர்கள், தங்கள் வாழ்க்கையில் முக்கியமானதை விதைத்தவர்கள் அத்தனை பேரையும் என் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதி. இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று தானே மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தில் சொன்னேன். நினைத்தருளும் தம் பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இப்பொழுதும் ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு கவனமாக உங்கள் காணிக்கைகள், நன்கொடைகள், கட்டட நிதிகளை அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. இருக்கிற இடங்கள் எல்லாரும் நாய்ந்து வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா லலலா லலலா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா.
Praise the Lord. அன்பானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறோம். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் உயிர்ப்பிக்கிறது. ஏனென்றால் அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் இந்த பூமியை சிருஷ்டித்தது. அந்த வார்த்தை தான் மானுட உருவம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தது. அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த இயேசுவை ஒரு மனிதன் நம்பும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தை உள்ளே வருகிறது. அந்த வார்த்தை அந்த மனிதனை புதுப்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அதை உங்கள் முன்பதாக வைக்கிறதில் புல்லாங்கிருதம் அடைகிறேன். என் அறிவு தெரிந்த காலத்திலிருந்து ஏறக்குறைய 58 வருடங்களாக இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு குணமளிக்கிறார், இயேசுதான் எல்லாம் என்று நான் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறேன். ஓய்வு இல்லாமல், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் கிடைக்கிற தருணங்களை தவறவிடாமல் அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை சொல்ல 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 எனக்குள் ஒரு பலன் வருகிறது, எனக்குள் ஒரு புத்துயிர் வருகிறது. அந்த வார்த்தையை கிடைத்த உடனே உட்கொண்டேன் என்று எரேமியா எழுதுவார். ஆம், அந்த வார்த்தையில் தான் நமக்கு பலனே இருக்கு. சரி, போகட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் தம் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தின் 14வது வாக்கியத்தை மீண்டும் வாசிக்கப் போகிறோம். அது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வர நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயம் நடக்கும். வாசிக்க கேட்போமா? புக் ஆஃப் ஜெரமியா 31 and verse 14. எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஒரு அற்புதமான வாக்கை எரேமியா என்ற தீர்க்கதரிசியின் வழியாக கிமு 606 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இந்த தீர்க்கன் வழியாக தம் ஜனங்களுக்கு சொல்றார். அதுல எடுத்த உடனே ஆசாரியர்களின் ஆத்துமாவை. அப்படியானால் யார் ஆசாரியன்? ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தொழுது கொள்ளுகிற தெய்வத்திற்கு முன்பதாக சேவை பண்ணுகிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வழியில் அவர்களை அழைக்கிறார்கள். இங்கே ஆசாரியன் என்று சொல்லப்படுகிற நபர் யார்? தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நின்று பணியாற்றுகிறவர் ஆசாரியன். அந்த ஆசாரியன் கடவுளுடைய திருப்பணியை செய்வதினாலே கடவுள் அந்த மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியம் என்னவென்றால், ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்று சொல்லிட்டு என் ஜனங்கள்னு சொல்றார். அப்படியானால் யார் அவருடைய ஜனங்கள்னா, இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும். 8 பில்லியன் மக்கள், அதாவது 800 கோடி மக்கள் இருக்கிற இந்த பரந்த பூமியிலே எல்லா ஆத்துமாவும் கர்த்தருடையது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. மனிதனை சிருஷ்டித்தவரே யெகோவா தேவன். அவர்தான் பூமியிலே மனுக்குலத்தை உண்டாக்கியவர். அப்படியானால் அவன் யாரா இருந்தாலும் சரி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார். சிலர் தான் என்ன பண்றாங்கன்னா, இதை உதறி தள்ளிட்டு போயிடுறாங்க, இருளுக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள், இருள் அவர்களை கவ்விக்கொள்கிறது. இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு எங்க வழி தெரியும். அப்படிதான் கடவுளால் படைக்கப்பட்ட தூதர்கள் கூட்டத்திலே ஒருத்தன் அப்படி இருந்தான். அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரம்னு பேரு. ஆனால் அவனுக்கு திடீர்னு ஒரு மண்ட கணம் ஏறிடுச்சு. நான் அவருக்கு மேலாக போவேன், அவருக்கு ஒப்பாக இருப்பேன் என்று தலைகணம் பிடிச்ச அவனுக்குள்ள பெருமை, அகந்தை, ஆணவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவனை அலக்களிக்கும் பொழுது அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டான். அவன் தான்
ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரடையாய் செயல்படுகிற எதிராளி, தள்ளப்பட்ட தூதர் கூட்டம். அவன் கூட ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் எப்படியும் தங்கள் காரியத்தை சாதிக்கணும்னு அவர்களை இருளுக்குள் தள்ளணும். இருளை அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்கள் கண்ணு தெரியாம பண்ணிடணும். அதேதான் 2 கொரிந்தியர் 4:4 பவுல் எழுதும் பொழுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான் என்று சொல்லியிருக்கிறார். இப்பிரபஞ்சத்தின், இந்த லோகத்தில் இருக்கிற அந்த எதிரியானவன், தேவனானவன், அவன் ஆராதிக்க நம்பிக்கை கொள்கிறவன் அவர்களை மனசை குருடாக்கிடுறான். ஏன் கொலை நடக்குது, ஏன் பலவிதமான பாவ செயல்கள் நடக்கிறதுன்னா, அவங்க இதயத்தை கல்லாக்கி, அவங்க மனசை குருடாக்கி, இதாக்கி, உனக்கு நான் இவ்வளோ தருவேன், அவ்வளோ தருவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அவர்களை இருளுக்குள் தள்ளி விடுகிறான். அப்படிதான் இருண்ட ஒரு காலகட்டம், இருண்ட கண்டங்கள் என்று இந்த பூமியிலே சில கண்டங்கள் இருந்தது. ஆனால் தேவாதி தேவன் அந்த இருண்டு போன மக்களை இருளில் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டுறணும், மீண்டும் வெளிச்சத்துக்கு அவங்க வரணும். எப்படியோ தெரியாமல் போயிட்டாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உங்கள் சொல்ல கேட்காம போயிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நல்ல ஸ்தாபனத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு சகோதரன் யாரோ சொல் பேச்சை கேட்டு போயிட்டார். காலங்கள் உருண்டோடியது. ஒரு நாள் பரிதாப கோலத்தில், ஆள் அடையாளமே தெரியாத ஒரு நிலையில் வந்து என் வீட்டு கதவை தட்டினார். திறந்து பார்த்தபோது எனக்கு அடையாளம் தெரியவில்லை. பிரதர், என்ன தெரியலீங்களே, நீங்க யாரு? பிரதர் நல்லா பாருங்க பிரதர், என்ன எலும்பும் தோலுமாக, கண்களெல்லாம் உள்ள போய், கண்ணங்களெல்லாம் ஒட்டி போய், மனித ரூபமே இல்லாமல் ஒரு எலும்பு கூடை போல. பிரதர் நான் தான். ஹே, என்னடா நீ சொல்ற? ஆமாம் பிரதர், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தெரியாம பண்ணிட்டேன். அவங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு இந்த கனமான ஊழியத்தை விட்டு எங்கெங்கேயோ போயிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு. ஒரே ஒரு உதவி பண்ணுங்க பிரதர், எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேலை கிடச்சிருச்சு, சாப்பிட்டே எத்தனையோ நாள் ஆகுது, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கணும், ஒரு யூனிஃபார்ம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்கள் ஞாபகம் வந்துச்சு, அதனால் அதை நான் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு யூனிஃபார்ம் வாங்கிக்கிறேன், கொஞ்சம் பணம் கொடுங்க. எனக்கு உள்ள முடைஞ்சு போச்சு. எப்படி இருக்க வேண்டியவன், எப்படி தெய்வீகத்தின் சூழ்நிலையில் வாழ வேண்டியவன், இந்த நிலை போய்விட்டானே, கொஞ்சம் நெல் என்று சொல்லிட்டு என்னால் முடிந்த உதவிகளை செய்து அனுப்பினேன். இன்னைக்கு அப்படிதான் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டிய, தெய்வத்தின் அருளை பெற்று வாழ வேண்டியவர்களை இருளுக்குள் தள்ளி அவருடைய வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிறார். ஆக தேவன் இப்பொழுது தன் ஜனங்களுக்கு அளிக்கிற நன்மைகளில் முதல் நன்மை, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே பெரிய வெளிச்சத்தை அவர்கள் காணுகிறார்கள். அதுதான் மத்தேயு 4:15 வாசிக்கின்றோம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உதித்தது எது? வெளிச்சம். இயேசு இந்த பூமிக்கு வந்த உடனே இருள் அப்படியே நடுங்க ஆரம்பித்தது. அந்த இருளில் எல்லாம் வெளிச்சம் பிரவாகித்தது. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை கண்டபோது அநேகருடைய வாழ்க்கையின் இருள் தானாய் போனது. சில தேசங்களில் இப்பொழுது அருள்நாதர் இயேசு அவர் தன்னை பிரத்யட்சமாக வெளிப்படுத்துகிறதாக சாட்சிகளை கேட்கிறோம். அப்படிதான் கர்த்தர் நேருக்கு நேர் நிற்கிறார். என்னுடைய 12வது வயதினிலே சங்கை பி.டி. ஜான்சன் என்று சொல்லப்பட்ட கேரளாவை சேர்ந்த தேவ மனிதன் தேவனுடைய வார்த்தையை மலையாளத்தில் வழங்கும் பொழுது
தமிழாக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். நான் உற்று கவனித்துக் கொண்டிருந்தேன். 12 வயது. சிலுவை காட்சியை பற்றி அவர் சொல்கிறார். இயேசு உனக்காக மரித்தார், சிலுவையில் இப்படி பாடுகளை அனுபவித்தார். ஒரு வினாடி அந்த காட்சி என் கண்கள் முன்பு வந்தது. என் வாழ்க்கை மாறியது. உடனடியாக ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அந்த வயசுலேயே எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. என் அகத்தில் இருந்த இருள் போயது. வெளிச்சத்தில் நான் வாழ ஆரம்பித்தேன். அதைதான் இங்கே பார்க்கிறோம். இயேசு பிறந்த மாத்திரத்தில் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வெளிச்சம் வந்தது. நம்முடைய தேவாதி தேவன் எப்படிப்பட்டவர் என்று பவுல் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். கொஞ்சம் கூட இருளே கிடையாதுங்க. 2008 தேவ மனிதன் கனத்துக்குரிய ஐயா சாது அவர்கள் ஓப்பன் ஹெவன் என்ற ஒரு கருத்தரங்கை இஸ்ரவேலில் நடத்தினார், ஜெருசலேம். அதுவும் ஒலிவ மலையின் மேலே டென்ட் போட்டு. எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் பாருங்க. அந்த கருத்தரங்கில் நான் குடும்பமாக, நான், என்னுடைய மனைவி பாஸ்டர் சாரா ராஜன் ஜான், என்னுடைய 2 மகள்மார்கள், மூத்த மகளும் இளைய மகளும். என்னுடைய 3வது மகள் சற்று பலவீனமாய் இருந்தபடினால் அந்த மலை மேலேயே இருக்கிற ஒரு அறையில் ஒரு ஹோட்டல் எங்களை தங்க வச்சிட்டார் ஐயா. ஆண்டவருக்கு மகிமை. ஒரு நாள் கருத்தரங்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியின் உச்சக்கட்டத்தில் எல்லாரும் அப்படியே மகிமையின் சாயலை அடைந்து மறுரூபமாகி கொண்டிருக்கும் பொழுது நான் அந்த வரிசையில் நின்று கொண்டிருந்தவன் பொத் என்று கீழே விழுந்தேன். எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் கிடையாது. அப்படியே தரையில் விழுந்தவன். என் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய வெளிச்சம் பிரவாகிக்கிறது. அதை போன்ற ஒரு ஒளியை நான் அதற்கு முன்னும் பார்த்ததில்லை, அதற்கு பின்னும் பார்க்கவில்லை. அப்படி ஒரு பேரொளி. லயித்து கிடந்தேன் அந்த வெளிச்சத்திலே. ஆராதனை முடிஞ்சாலும் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. என் தலை பின்பகுதி தரையோடு ஒட்டி கொண்டது போல் இருந்தது. அந்த வெளிச்சத்தில் கலிகூர்ந்து கொண்டே இருக்கிற ஒரே வெளிச்சம் வெளிச்சம். அது போன்ற ஒரு மகிமை வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்லை. சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஏங்க, இங்க இருக்கிற சூரியனை நம்மால பார்க்க முடியலையே. வெத்தக்கண்ணில் மத்தியான உச்சி வெயிலில் பார்க்க முடியலையே. அதை போல எத்தனை மடங்கு பெரியவர், அதை படைத்தவர், சர்வ சிருஷ்டி கர்த்தா, omniscient God, omnipotent, omnipresent என்னுவாங்களே. சர்வ வல்லமை உள்ள, சர்வ ஞானி, சர்வ வியாபி. அப்படிப்பட்ட ஒரு ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் இந்த ஒளியை நமக்கு அனுப்பி வச்சு, முதலாவது அவர் செஞ்ச நன்மையை, ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்தில் இருக்கிற இருள், அதுதான் கொலோசியர் 1:13 அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் ரொம்ப அழகா வர்ணிச்சு அருந்துவார் பாருங்களேன். வாசிக்க கேட்போமா? கொலோசியர் 1:13 அப்படி வாசிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் ராஜ்யத்தில் இருந்து நம்மை விடுவித்தவர், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியவர். வாட் a privilege! என்னது ஒரு பாக்கியம் பாருங்கள். தேவ ராஜ்யத்தில் நம்ம எல்லாம் இப்போ ஒரு பங்காளர்கள். அதனால தான் சில தெய்வ மனிதர்களை எல்லாம் பார்க்கும் பொழுதே அவருடைய முக சாயலிலே தேஜஸு, தெய்வீகத்தை பார்க்க முடிகிறது, அந்த மென்மையை பார்க்க முடிகிறது, தேவனால் அவர்கள் அடைந்த மேன்மையையும் பார்க்க முடிகிறது. ஒரு அக்கிரமக்காரர் என்று கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்தேவான் என்ற தெய்வ மனிதன் கல்லறிந்து கொள்ள போது அவருடைய ஆடையை
எல்லாவற்றையும் வஸ்திரங்களை இந்த மனுஷனுடைய பாதத்தில் வைத்தாங்க. உங்களுக்கு தெரியுதுல்ல, சவுல் என்பவர் கிறிஸ்தவர்களை அடிச்சு நொறுக்கிடணும்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டு குதிரை மேலே போறார். அப்படி தமஸ்குவில் அவர் போய்கிட்டு இருக்கும் பொழுது சமீபமாய் வரார் அந்த இடத்துக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவார், போட்டு தள்ளிடுவார் கிறிஸ்தவர்களை. அப்போதான் நடக்கிறது என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். அவர் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. தமஸ்குவுக்கு போயிட்டார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிச்சு துவம்சம் பண்ண போறாரு. ஆனால் பாருங்கள், தமஸ்குவுக்கு சமீபமாய் போகும்போது சடுதியிலே, சடன்லி, திடீரென்று ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. முதல் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்க்கிறார், குரலை கேட்கிறார், சவுலே சவுலே ஏன்பா என்ன துன்பப்படுத்துற? நான் எப்போ துன்பப்படுத்தினேன்? ஏய், என் ஜனங்களை நீ துன்பப்படுத்துறது. அதுதான் கர்த்தர் பாருங்களேன் நமக்கு கொடுத்த பாக்கியம். உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு ஒண்ணுன்னா அது எனக்குப்பா. நீங்க நினைக்கக்கூடாது நான் மட்டும் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கிறார், கூடவே கர்த்தர் இருந்தார், அவரோடு இருந்தார் என்று பைபிள் சொல்றது. அன்பர்களே, அந்த வெளிச்சம் இந்த சவுலுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. அவருக்குள் ஒளி வந்தது. உடனடியாக அவர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். உலகத்தில் ஒரு பிரகாசிக்கிற பேரொளியாக அவர் மாறினார். அவரே எழுதுகிறார் பாருங்களேன், பிலிப்பியர் என்ற பட்டணத்தாருக்கு பிலிப்பியர் 2:14 ரொம்ப அழகா எழுதுறார் பாருங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இருளே கிடையாதுங்க. என்ன பெரிய பாக்கியம், நன்மை. அவர் வந்துட்டார்னா உங்களையே சுடரா மாத்திடுறார். பகலை ஆள இரவை ஆள சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மண்டலம் இது எல்லாத்தையும் விட பெருசு நட்சத்திரம் தான். ஆனா இந்த பூமியிலே அவைகள் ஆன்மீகத்திற்கு உதவுமானா கிடையாது. உலகத்துல வெளிச்சம் வரணும், ஆனா ஆன்மீகத்தில் பிரகாசம் அடைய செய்யக்கூடிய ஒரு நிலை யாருக்குன்னா இந்த ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை உள்ள அடக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நம்மளை பார்த்து தான் அவர் சொல்றாரு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஒரு ஒப்புமை சொல்லுகிறார், அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் இருக்குல்ல, அது போல நீங்கள் ஜீவ வசனத்தை இந்த பூமிக்கு வெளிப்படுத்துகிறவர்கள். நீங்க ஒரு சுடர் தான். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு சுடர் தான். யூ ஆர் a star in this earth. அந்த பூமியிலே நாம் எல்லாரும் அவருடைய சுடர்கள், ஷைனிங் லைட்ஸ் இன் த வேர்ல்டு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஷைனிங் ஸ்டார் இன் த வேர்ல்டுன்னு போட்டிருக்கோம். ஸ்டார்ஸ், அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் அந்த ஸ்டார், அதுக்கெல்லாம் நம்ம போக வேணாம். நீங்க தான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஸ்டார், நட்சத்திரம், சுடர். இது எவ்வளோ பெரிய நன்மை இல்லையா? நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் உங்களை மக்கள் பார்க்கும்போது அந்த தெய்வீகத்தை பார்த்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடந்து நீங்கள் 4 வார்த்தை சொல்லும் பொழுது அவங்க உள்ள ஆறுதல் அடையும் போது அந்த இருள் நீங்குகிறது. எவ்வளோ பெரிய நன்மை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர். 2வது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். தேவன் அருளிய வார்த்தைகள், அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை, அவர் போதிக்கிறார். அவர் சொல்லும் பொழுதே, அவர் வாயை திறந்தாலே அந்த வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தை, நீ போப்பா போ, உன் வேலைக்கார சுஸ்தமா இருப்பான், அவ்வளவுதான். காற்றும் கடலும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு.
கப்பல் அமிழ்ந்துருமோ, நாங்கள் செத்து தலைவமோன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எழுந்து நிற்கிறார். காற்றையும் கடலையும் பார்த்து ஒரு அதட்டு விட்டார். இறையாதே, அமைதலாய், பி ஸ்டில். அவ்வளவுதான் அவருடைய வார்த்தை, போதனை. அவர் சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 8:33. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். அவர் போதனை பண்ற இடத்துல எல்லாம், அவர் போய் நின்ற இடத்தில் எல்லாம், அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளிலே அதிகாரத்தோடு அவர் கட்டளையிட, அவர் சொல்ல 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 சொல்ல, அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்க போதிக்க அங்கே அற்புதங்கள் நடக்கின்றது, அதிசயங்கள் நடக்கிறது. அந்த வார்த்தைகளிலே இருந்து வருகின்ற வல்லமை, அந்த போதனையிலே. அதனாலதான் தேவ பிள்ளைகள் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், சபைகளில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தையை அப்பட்டமாக சுத்தமாக போதிக்கிறார்களோ அந்த இடத்தில் நீங்கள் தேவ சித்தம் என்று இருக்க வேண்டும். ஏன்னா அந்த போதகம், அந்த போதனை மக்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். மத்தேயு 22:33 வாசிக்கிறோம். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தைகளை போதிக்க வேண்டும். அவர் போதனையை கேட்டு மக்கள் கால்நடையாய் அவரிடத்தில் வந்துட்டாங்கன்னு வேதம் சொல்றது. அவர் ஜனக்கூட்டத்தில் இருந்து தனியே சஞ்சாரிக்க வேண்டும் என்று போகும்பொழுது கூட தனியா போறார் ஒரு இடத்துக்கு. நடந்தது என்ன பாருங்களேன், மத்தேயு 14:13. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். அவருடைய போதகத்தை கேட்டவர்கள் எல்லாம் பசிய மறந்துட்டாங்கங்க. எப்பா 3 நாள் ஆயிடுச்சே, ஒன்றும் கொடுக்கலையே உங்களுக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு? ஐயா ஒரு 7 அப்பம் 2 மீன் இருக்கு, சரி அதை கொடுங்க. ஒரு இடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்கு, சரி கொடுங்க. அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டது என்னன்னா, சாப்பாட்டுக்கு இல்லை, அவருடைய போதகத்துக்கு. The word of the Lord, அவருடைய ஆச்சரியமான அந்த போதனைகள், ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடிய போதனைகள். இதெல்லாம் கேட்டு கேட்டு அறிஞ்ச சீஷர்கள் கூட்டம் அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, அதே போதகத்தை தொடர ஆரம்பிச்சாங்க. இயேசு பரமேறி போன பின்பு ஒரு துன்பம் நேரிடுகிறது. ஆமா, சீஷர்களுக்கு விரோதமா எழுப்பிட்டாங்க. அப்போ நடந்த காரியம் என்னன்னா, இந்த சீடர்கள் எங்கும் சிதறிட்டாங்க. ஆனால் அவங்க சும்மா இல்லை, போதிக்க ஆரம்பிச்சாங்க. இயேசுதான் ஆண்டவர், இயேசு என்ற ரட்சகன் உங்களுக்காக இந்த பூமியில் வந்து வாழ்ந்து சிலுவையில் ஜீவனை தந்து உயிரோடு எழுந்து பரத்திற்கு போயிருக்கிறார், அவர் மீண்டும் வருவார். அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் 4-8 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இவருடைய ஊழியம் அங்க ஆரம்பமாகிறது. பாருங்களேன். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவர் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவரால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னு ஆண்டவர் சொன்னாரே. முதல் ஒரு ஆத்தும ரட்சிப்பு, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார். 2, அவருடைய போதகம், அவருடைய போதனை ஆச்சரியமாய் இருந்தது. அவரால் அங்கீகரிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் சீடர்கள் அளித்த வார்த்தைகளும் போதனைகளும் மக்களை நன்மைக்கு எதுவாக நடத்தியது. இந்த போதனையின் தொடர்ச்சி தான் அநேகர் சுஸ்தமாகிறார்கள், அநேகர் சரீரங்கள் சுகமடைகிறது, அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போகிறது, ஆன்மா மனமாறி மகிழ்ச்சி அடைந்த பின்பு சரீரத்திற்கும் சுஸ்தம் கிடைக்கிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம்
30-31 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தம் அடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சொஸ்தம் இன்னைக்கு தேவை மக்களுக்கு. சரீர சுகம் எல்லாம் இருக்கியா, ஆனா எனக்கு சுகம் இல்லையே. தேவன் அருளுகிற நன்மைகளில் ஒன்று சுகம். தேவ தயவு நீ குணமாக்கும்படிக்கு ஏவுகிறது. அது மட்டுமில்லை, இன்றைக்கு மக்களை கவ்வி கொண்டிருக்கிற பிசாசின் தன்மைகள், எதிராளியினுடைய சூழ்ச்சிகள் துரத்தப்பட்டது. அது ஒரு பெரிய நன்மை. லூக்கா 11:14 வாசிக்கும் பொழுது, அவர் ஒரு பிசாசை துரத்தினார், பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையர் பேசினார், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதெல்லாம் அந்த போதனைக்கு மக்கள் கீழ்ப்படிந்து வந்த பொழுது அல்லது அவர் போதிக்க போகும்பொழுது நடந்தவைகள். இது ஒரு நல்ல நன்மை. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. நான் அளிக்கும் நன்மைகள் விடுதலையும் ஒன்று, எதிராளியின் சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கட்டும். அவருடைய நன்மையை பெற்ற ஜனங்கள் என்ன பண்ணினார்கள்? மத்தேயு 4:25, கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். பின் சென்றார்கள். ஏன் இன்னைக்கு நாங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கோம்? அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் எப்படி வாயை பொத்திக் கொண்டு இருப்பது? அவரோடு கூட பின் செல்லக்கூடிய அந்த பாக்கியம், அவருடைய அன்பை சுமந்து சொல்லக்கூடிய பாக்கியம், தேவன் அருளிய நன்மையை சொல்லாமல் இருப்பது எப்படி? அதனால தான் இன்றைக்கு உலகமெங்கும் நமது ஏஞ்சல் டிவி இயேசுவின் வருகையை சொல்லிக் கொண்டிருக்கு. சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்களும் கர்த்தருடைய திருவார்த்தையை சந்திக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேவன் அருளிய நன்மையை பெற்ற நான் அவருக்கு பின்னே செல்வது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், நன்மை என்று எண்ணி அவருக்கு பின் செல்கிறேன். கடந்த 36 வருடம் முழு நேரமும் போதகனாக குடும்பமாக உழைக்கிறோம். தேவன் எனக்கு அருளிய என் துணைவியாரும், என் பிள்ளைகளும், என் மருமக்கள், என் பேர குழந்தைகளும் கூட அவருக்கு பின்னே சென்று கொண்டிருக்கிறோம். தேவன் அருளிய நன்மை, அவருக்கு வாழ, அவருக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். நீங்க எப்படி? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நான் திருப்தி அடைஞ்சிருக்கிறேன். அவரை தவிர எனக்கு வேற வழி இல்லை. அவரையே பின்பற்றி அவருக்கு பணிவிடைக்காரனாய், ஆசாரியனாய் நான் இருந்து என் ஆத்துமாவில் கொழுமையை அனுபவிக்கிறேன். நீங்களும் அனுபவிக்கலாம். இருக்கிற இடங்கள் எழுந்து நில்லுங்கள். பரிசுத்த பிதாவே, தம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு நேரம் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை கொழுமையினால் பூரிப்பாக்குகிற கர்த்தர், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்ன கர்த்தர், யாரையெல்லாம் நீர் திருப்தி ஆக்குகிறீர் என்றும் யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்றும் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தேன். இருளில் இருந்த மக்கள் அந்த வெளிச்சத்தை, அந்த நன்மையை கண்டார்கள். ஆச்சரியமான ஒரு போதகத்தில் ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த நன்மையை அனுபவித்தார்கள். அந்த போதகத்தை அனுபவித்ததோடு நில்லாமல் சரீரத்தில் சுகமானார்கள். சரீரத்தில் சுகமானவர்கள் ஒருபுறம் இருக்க, எதிராளியின் சூழ்ச்சியின் தீய ஆவிகளிடமிருந்து விடுதலை பெற்றார்கள். அப்படியே நில்லாமல் அவருக்கு பின் செல்கிறது எனக்கு அருளிய நன்மை என்று அவரோடு வாழ அர்ப்பணித்திருக்கிறார்கள். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி. கனத்துக்குரிய ஐயா சாது, அவரோடு இணைந்தவர்கள், உலகமெங்கும் இருக்கிற ஏஞ்சல் டிவி ஊழியர்கள், பிரதிநிதிகளை ஆசீர்வதியும். எல்லா பரிசுத்தவான்களை நினைக்கிறோம். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தைக்கோஸ்தே ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா அரசியல் தலைவர்களை ஆசீர்வதியும். உலகத்திலே அமைதி திரும்பட்டும், யுத்தம் நிற்கட்டும். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை சரீரத்தில் சுகமாக்கும், ஆன்மாவில் சுகமாக்கும், எதிரியின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலைத்தார். எங்கள் தேசத்தை
நீர் ஆளுகிறவர்களை ஏற்படுத்தின எங்கள் பாரத பிரதமர், எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர்கள், அனைத்து மாநில முதல்வர்களையும் கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். எல்லையில் நிற்கின்ற இராணுவ வீரர்கள், உள்ளூரில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், மருத்துவ குழாமினர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், துப்புரவு தொழிலாளர்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மை அருளி அருளும். நன்மைகளின் நாயகனே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பர்களே, நமது ஆராதனை முடிந்தாலும் தொடர்ந்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக ஒளிபரப்பாகும் பாருங்கள். தவற விட்டு விட்டேனே, ஐயோ பாதியில் தான் வந்தேனே என்று எண்ணுவீர்களே, ஆனால் எமது யூடியூபில் இந்த செய்திகளை கேட்கலாம். தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை. அல்லாவிட்டால் வருகிற வெள்ளிக்கிழமை நமது ஏஞ்சல் டிவியில் காலை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும் பார்க்கலாம். மீண்டும் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.